ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே அண்மையில் ஏற்பட்டிருந்த கடுமையான பதற்றம் தற்காலிகமாக தணிந்திருக்கலாம் என்பதை காட்டும் முக்கியமான அரசியல் மற்றும் இராணுவ முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட தகவலின்படி ஈரான் மீது நடத்தப்பட இருந்த மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்கள் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இது வெறும் ஒரு இராணுவ முடிவு மட்டுமல்லாமல் அதன் பின்னணியில் தீவிரமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருக்கின்றன என்பதை அவரது அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தகவல்களின்படி அமெரிக்க இராணுவத்தின் அப்பாச்சி தாக்குதல் உலங்கு வானூர்தி ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் ஈரானின் இராணுவ மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகளை குறிவைத்து மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்த அமெரிக்க பாதுகாப்புத்துறையும் இராணுவமும் முழுமையாக தயாராகியிருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. வான்படை, போர் விமானங்கள், ஏவுகணை அமைப்புகள் மற்றும் கடற்படை தாக்குதல் திறன்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தால் அது அமெரிக்கா ஈரான் உறவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய நேரடி மோதல்களில் ஒன்றாக மாறியிருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளமான ட்ரூத் சோஷியல் வழியாக வெளியிட்ட அறிக்கையில் முக்கியமான தகவல் வெளிப்படுத்தியிருந்தார். ஈரான் அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் அந்த நாட்டின் மிக உயர்மட்ட அரசியல் மற்றும் மத தலைமையிடம் கொண்டு செல்லப்பட்டு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னேற்றத்தின் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதியாக நான் ஈரான் மீது இன்று மாலை நடத்த திட்டமிட்டிருந்த அனைத்து தாக்குதல்களையும் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவாதங்களின் முடிவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து முக்கிய நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் ஈரான் மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் செல்வாக்கு கொண்ட பிற நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தைகளில் மறைமுகமாக ஈடுபட்டிருக்கலாம் என்ற ஊகங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த அறிவிப்பின் முக்கியத்துவம் என்னவென்றால், கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே தொடர்ந்து நிலவி வந்த பதற்றம் பலமுறை நேரடி போருக்கான அச்சத்தை உருவாக்கியிருந்தது. குறிப்பாக அணு ஆயுத திட்டம், பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு ஈரான் வழங்கும் ஆதரவு, கடல் பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய மோதல்கள் போன்றவை இரு நாடுகளையும் பலமுறை மோதல் விளிம்புக்கு கொண்டு சென்றிருந்தன. இந்த நிலையில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலாக பேச்சுவார்த்தை வழியை தேர்ந்தெடுத்திருப்பது பெரிய மாற்றமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் தாக்குதல் நடந்திருந்தால் அது ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்திருக்கும். அதன் விளைவாக மத்திய கிழக்கு முழுவதும் பரவலான போர் சூழல் உருவாகியிருக்கலாம். அதே நேரத்தில் ட்ரம்பின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விவாதங்கள் என்ற வார்த்தைகள் சாதாரண பதற்ற குறைப்பு பேச்சுவார்த்தையை விட பெரிய அளவிலான அரசியல் அல்லது பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை நோக்கி செல்லக்கூடும் என்ற எதிர்பார்ப்பையும் உருவாக்குகின்றன. அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதன்படி இந்த முடிவு 3 முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். அமெரிக்கா ஈரான் நேரடி போர் அபாயம் தற்காலிகமாக குறையலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் ஓரளவு தணியலாம். எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய பேச்சுவார்த்தை அல்லது உடன்படிக்கை உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கலாம். எனினும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தாலும் பேச்சுவார்த்தையின் சரியான விவரங்கள், எந்த நாடுகள் இதில் பங்கேற்றன, எத்தகைய நிபந்தனைகள் ஏற்கப்பட்டன, தாக்குதல்கள் எவ்வளவு அளவிற்கு திட்டமிடப்பட்டிருந்தன என்பன குறித்து அதிகாரப்பூர்வமான முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. எனவே தற்போது கிடைத்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்கா ஈரான் மீது நடத்த இருந்த பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை கடைசி நிமிடத்தில் நிறுத்தியிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தை முன்னேற்றங்கள்
மற்றும் அரசியல் உடன்பாடுகள் குறிப்பிடுகின்றன. இந்த முன்னேற்றம் மத்திய கிழக்கு அரசியலில் அடுத்த கட்ட மாற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய முக்கிய நிகழ்வாக கருதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க அமெரிக்க நாடாளுமன்றத்தின் 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீன புற்றுநோயாளர்களின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் இருக்கின்ற மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்காக பயணிக்க அனுமதிக்கும் வகையில் இஸ்ரேல் விதித்திருக்கின்ற கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். வியாழக்கிழமை அனுப்பப்பட்ட கடிதத்தில் பிரதிநிதிகள் சபையின் 51 உறுப்பினர்களும் மேலவையின் 11 உறுப்பினர்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதில் பெர்னி சாண்ட்ஸ், கிறிஸ் வான் ஹாலன், மெட்லைன் டீன் மற்றும் கிரேக் ஹாசர் உள்ளிட்டோர் அடங்குவர். அந்த கடிதம் குழந்தை புற்றுநோயாளிகளையும் அவர்களை பராமரிப்பவர்களையும் மருத்துவ சிகிச்சைக்காக வெளியேற்ற அமெரிக்க நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் மீண்டும் காசாவிற்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என்ற உறுதியை இஸ்ரேலிடமிருந்து பெற வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. இந்த கடிதத்தை உருவாக்க உதவிய மனித உரிமை அமைப்பின் உறுப்பினரான தயார் ஜமீல் கூறுகையில், உயிரை காப்பாற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வெறும் 40 நிமிட பயணம் செய்வதை அனுமதிப்பது ஏன் சர்ச்சையாக இருக்க வேண்டும் என்பதற்கான எந்த காரணமும் இல்லை என்றார். மேலும் அவர், அமெரிக்காவின் அரசியல் ஆதரவு இல்லாமல் இத்தகைய கொடுமை சாத்தியமில்லை, இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்பீட்டின்படி தற்போது காசாவில் சுமார் 11,000 புற்றுநோயாளர்கள் வாழ்கிறார்கள். சுகாதார அமைப்பை முறையாக அளித்ததன் விளைவாக அவர்களுக்கு தேவையான சிகிச்சை கிடைக்காமல் இருக்கிறது. உலக சுகாதார அமைப்பின் தகவலின்படி 2023 அக்டோபரில் தொடங்கிய போரின் போது காசாவில் இருக்கின்ற 94% மருத்துவமனைகள் சேதமடைந்திருக்கின்றன அல்லது முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 2025 மார்ச் மாதத்தில் காசாவில் புற்றுநோய் சிகிச்சைக்காக இருந்த ஒரே சிறப்பு மருத்துவமனையான துருக்கி பாலஸ்தீன நட்பு மருத்துவமனை இஸ்ரேல் படைகளால் அழிக்கப்பட்டது. காசாவில் புற்றுநோய் கண்டறியப்படுவது மரண தண்டனைக்கு சமமாகிவிட்டது. 2023 அக்டோபரில் புற்றுநோய் காரணமாக மரணங்கள் 3 மடங்கு அதிகரித்தன என்று இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அனுமதித்திருக்கிற மிக குறைந்த அளவிலான மருத்துவ வெளியேற்றங்கள் நோயாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றன என்றும் அதில் கூறப்பட்டும் இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலின்படி மருத்துவ வெளியேற்ற அனுமதிக்காக காத்திருந்த போது காசாவில் குறைந்தது 1200 பேர் உயிரிழந்தார்கள். அவர்களில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் கஷால் என்பவரும் ஒருவர். தனது வாழ்க்கையின் கடைசி 2 மாதங்களையும் வெளியேற அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர் கழித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போரின் முழு காலத்திலும் மருத்துவ பணியாளர்களை வேண்டுமென்றே குறிவைத்து தாக்கியதாகவும் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களை முறையாக அளித்ததாகவும் இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. போர் தொடங்குவதற்கு முன்பே காசாவிற்குள் யார் நுழையலாம், யார் வெளியேறலாம் என்பதில் இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாட்டை வைத்திருந்தது. 2023 அக்டோபருக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்கள் என கூறிக்கொண்டு பெரும்பாலான மருத்துவ வெளியேற்ற கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. மருத்துவமனைகளும் ஜெருசலேமில் இருக்கின்ற தேவாலய தலைவர்களும் சிகிச்சைக்கான அனைத்து செலவுகளையும் ஏற்க முன்வந்தும் இருக்கிறார்கள். உயிரை காப்பாற்றும் சிகிச்சை பெற வேண்டிய புற்றுநோயாளிகளை உடனடியாக வெளியேற்றுவது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டும் இருக்கிறது. இந்த நோயாளிகளுக்கும் அவர்களுக்கு மிகவும் அவசியமான சிகிச்சைக்கும் இடையில் உள்ள ஒரே தடவையாக இருப்பது அவர்களின் வெளியேற்ற கோரிக்கைகளுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதி வழங்காததுதான் என்று இந்த கடிதம் முடிவுறுகிறது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.